திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தி ஆனரபிள் கவர்னர் ஹேஸ் இன்வைட்டட்ங்கிறதுக்கு பதிலாக ஹேட் இன்வைட்டட் இருந்தால் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். பிரசிடென்ட் தமிழக வெற்றி கழகம் டுடே டு லோக் பவன். டியூரிங் த மீட்டிங் தி ஆனரபிள் கவர்னர் எக்ஸ்பிளைன் த requisite majority support in Tamil Nadu Assembly essential for the government has not been established. இது வரைக்கும் நிறுவப்படவில்லை. நீங்கள் இன்னும் நிறுவலை. 118 அப்படிங்கிற 118 அந்த நம்பரை நிறுவலை அப்படிங்கிற விஷயத்தை திரு விஜயிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றும், இந்த சந்திப்பு இன்று 2ஆம் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரோடு மேற்கொண்ட சந்திப்பு என்பது ஆளுநரின் அழைப்பின் பேரில் நடைபெற்றது அப்படிங்கிறது முதல் வரியோடைய முக்கியமான சாராம்சம். 2வது பேராவுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், ஆளுநர் திரு விஜயிடம் வலியுறுத்தி இருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேவையான பெரும்பான்மையை இன்னும் நிறுவவில்லை அப்படின்னு. உட்பொருள், நீங்கள் நிறுவினால்தான் ஆட்சி அமைப்பு அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும். இட் இஸ் வெரி கிளியர். நீங்கள் 118 கொண்டு வந்தால் உங்களுக்கு ஆட்சி, அப்போ தான் பதவியேற்பு விழா. திஸ் இஸ் த டேக் அவே. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ அதிகாரப்பூர்வமாக ஆகுது இல்லையா? ரெண்டே வாய்ப்பு தான். ஒரு வாய்ப்பு, நாளை காலையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படி இல்லை, லீகல் வேண்டாம் அப்படின்னா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவங்க சொன்ன வாதெல்லாம் பார்த்தா ஒரு 24 hours இல்லைன்னா 48 hours, மேக்ஸிமம் 72 hours முடிஞ்சிடும். பட் 48 hours 72 hours எதுவும் நடக்கலாம், எந்த திருப்பமும் நடக்கலாம். இனிமே அந்த திருப்பம் நம்ம காலையில பேச திருப்பத்துக்கு வாய்ப்பே இல்லை சார். இல்ல இப்ப ஆளுநர் இதையும் சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம். இது பத்திரிகை குறிப்பில் இல்லைனாலும் கூட என்ன செய்தி வருதுன்னா, நான் வேற ஒரு ஃபார்முலேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லையே. அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லி லைக் நம்மள டிஸ்கஸ் பண்ணோம். அது நாட் yet. நம்ம திங்கட்கிழமை பேசணும், செவ்வாய்க்கிழமை என்னமோ நடந்துச்சுல, அரசியல்ல எதுவும் நடக்கல, எதுவுமே ரூல் பண்ண முடியாது. All top 3 has accepted. We will not be that much cheap enough to do that. They have said so now. நம்ம பார்க்கணும், அரசியல் நம்ம திங்கட்கிழமை பேசணும். திமுகவும் அதிமுகவும் சேரவே முடியாது அப்படின்னு நம்ம புறந்தள்ளிட்டு தான் நம்ம மற்ற வாய்ப்பை பேசணும். நேற்றுக்கு திடீர்னு அது பேசப்பட்டது. அது இன்னைக்கு அவங்க வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யாருமே திட்டவட்டமா மறுக்கலங்கிறத பார்க்குறோம். ஸோ 48 hours 72 hours வெரி க்ரூஷியல் இல்லையா? ஸோ அதில் as early as possible இவங்க முடிக்கணும். பட் இப்போ நமக்கு கிடைக்கிற டைம் டேபிள் என்னன்னா, இப்போ தாவேகா விரும்புகிற ஃபார்முலேஷன்ங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் அதை பேசுறதுக்கு நாளைக்கும் நாளை மறுநாளும் கூடுறாங்கன்னு பார்க்குறோம். முக்கியமாக கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் நாளைக்கு கூடுறாங்க. அப்படிங்கும்போது நாளையோ நாளை மறுநாளோ தான் ஒரு ஃபார்முலேஷனுக்கான விடை கிடைக்கும். வேரியஸ் பாசிபிலிட்டிஸ். இது ஒரு ஃபார்முலேஷன். இன்னொரு ஃபார்முலேஷன் பார்த்தா அதிமுகவை அழைப்பது. அதை விஜய் செய்ய போறாரா தெரியாது. இல்ல, அது பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் முடியாது. காங்கிரஸ் உங்க சோர்சஸ் சொல்றாங்க அவங்க காங்கிரஸ் சேர்த்ததை சரியா பார்க்கல அப்படின்னு. இல்ல அதிமுக கூட்டணி கட்சிகள் இந்த ஃபார்முலேஷன், திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக கம்யூனிஸ்டுகள் பிளஸ் அதிமுக கூட்டணியில் இருக்கிற அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா அவங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்கும்போது திரு திருமாவளவன் தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆன்சரை கொடுப்பாரோ நம்ம பேட்டியில் அதை சொல்லலை. அவர் ஒரு கிரிப்டிக் ஆன்சர் தான். அதை நம்ம அது இன்னும் எழலையே அப்படிங்கிறாரு, நோன்னு சொல்லலை. ஸோ எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் ஆளுநர் என்ன நிறுவறார் அப்படின்னா, நம்பரை காட்டுங்க, 110 கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி நம்பரை காட்டு பதவியேற்பு விழாக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ண போறாரு? இப்போ நடக்கிறது வச்சு பார்த்தா பிராக்டிகலி டிவிகேவோட ஆப்ஷன் ஏன்றது இதுதான். நம்ம பேசிட்டு இருக்க இந்த 6 members தான் இல்லையா, விசிகே அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவங்க அடுத்தது IUML ஒரு குஷனுக்காக they might also invite IUML ரீகன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா IUML காங்கிரஸோட ஆலை கேரளால. ஆமா. சோ அதனால அந்த லெவரேஜ் கண்டிப்பா பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க தந்தாலும் பரவாயில்ல, தரலனாலும் பரவாயில்ல, அவரு முடியாத ஒரு சேஃப்டி நெட் கொடுக்குமே. சேஃப்டி நெட் கொடுக்கும். ஆமா கண்டிப்பா. ஆனா தேமுதிக உள்ள வருவது, பட் ஆனா திருமாவளவன் பாமக உள்ள வரத பத்தி ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் பொசிஷன் எடுக்காததும் கூட இன்னொரு சேஃப்டி நெட்டுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகைன் ஹேவிங் செட் தட், பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு விலக்கிட்டு வந்துருமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அப்படி வரதா ப்ரீ எலெக்ஷன் பிளான் பி. பட் டிவிகேயோட பிளான் பி என்னன்னு தெரியல இல்லையா? பிளான் ஏ இஸ் வெரி கிளியர். இட்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் ரைஸ் நவ. இவங்க யார் அப்ரோச் பண்ணிருக்காங்க டிவிகே இது வரைக்கும்? தட் இஸ் பிளான் ஏ. பிளான் பி என்ன வச்சிருக்காங்க தெரியாது. இது வரைக்கும் ஏடிஎம்கே அப்ரோச் பண்ண டைரக்டா. அது பேக்ரவுண்ட் சேனல் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இல்ல சார், as long as they are with BJP கூட இருக்கிற வரைக்கும் மதவாதம், அவர் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு.
அதுல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிஜேபி தானே கொள்கையை தெரியும். அதிமுக வந்து ஆனா அவங்க அண்ணாவின் BJP கட்சி, BJP அண்ணா வர கட்சி, மாட்டாங்க. எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட் இல்ல, இருக்கு சார் அவங்களுக்கு இந்திய அரசு. இல்ல, அதிமுக விட்டு வர்றாங்களாங்கிறது கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அதை அவர் பயந்து தானே சார் alliance ஏ இன்னொன்னு போனாரு. தாவேகா அவங்களை எப்படி சரியா அழைக்கிறாங்களாங்கிறது கேள்வி. அவர் ரெண்டு தலைமைகளுடைய ஈகோ, சூப்பர் ஈகோஸ் இதெல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கணும். அரசியல் சதுரங்கம் ஆளப்போவது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை தரப்புல அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது. இந்த அறிக்கையுடைய சாராம்சமாக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தான் விஜயை அழைத்தார். அந்த அழைப்பின் போது சட்டமன்றத்தில் ஆட்சியை நிறுவத்துக்கு தேவையான பெரும்பான்மை இன்னும் தமிழக வெற்றி கழகத்தால் நிறுவப்படவில்லை என்று விஜயிடம் ஆளுநர் விளக்கினார் அப்படின்னு ஒரு சுருக்கமான செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. நேயர்களுக்கு நினைவுக்கு இருக்கும், நேற்று விஜய் இந்த நேரம் மாலையில் ஒரு 3:30 மணி அளவில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நேற்றே பதவியேற்பு விழாவுக்கான அறிவிப்பு வரும், இன்று பதவியேற்பு விழா நடைபெறும் அப்படின்லாம் எதிர்பார்த்த நிலையில் ஒரு நிசப்தமே நிலவியது. ஆளுநர் மாளிகைக்கு தாவேகா குழு 2ஆம் முறையாக இரவு சென்றது மைனஸ் விஜய். இன்று காலை மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு விஜய் சென்றார், அவருடைய சகாக்களும் சென்றனர். அந்த நிலையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை மீண்டும் அவர் வலியுறுத்தினார். ஸோ ஆளுநர் தரப்புடைய நிலைப்பாடு பற்றிய யூகங்கள் இருந்த நிலையில் அதை தெளிவுபடுத்தும் வகையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. லோக் பவனிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் ஆளுநருடைய அழைப்பின் பேரில் மீண்டும் விஜய் வந்தார். அந்த சந்திப்பில் சட்டமன்ற பெரும்பான்மை, ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை நிறுவப்படவில்லை என்று விளக்கப்பட்டது அப்படின்னு. 2ஆம் வரி நிச்சயமாக விவாதத்துக்கு உள்ளாகும். ஆளுநர் தான் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு குட்வில் ஜெஸ்டர், அதை நம்ம பார்க்கணும். சட்டமன்றத்தை நிறுவத்துக்கான பெரும்பான்மையை நிறுவக்கூடிய இடம் ஆளுநர் மனதும் மாளிகையும் அல்ல, ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கக்கூடும். அவங்க நீதிமன்றத்துக்கு ஒருவேளை போவார்களே ஆனால் இந்த 2ஆம் பேராவை எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா? ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இடம் ஆளுநர் மாளிகை இல்லையே, நாங்கள் மட்டும்தான் கிளைம் பண்ணியிருக்கோமே, எங்களை ஆட்சி இப்போ இன்னொரு கிளைம்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் மட்டும் தான் கிளைம் பண்ணியிருக்கோம், வேறு யாரும் கிளைம் பண்ணலை. ஸோ சட்டமன்ற அவையில் தான் பெரும்பான்மையை நிறுவனம் அப்படின்னு இதை இன்னைக்கு ஒரு கான்கிரீட் லீகல் பேசிஸாக கொண்டே தாவேகா போகலாம். திஸ் கேன் பிகம் அ basis for their case இல்லையா, if in case they go approach the legal avenue. இந்த செய்தி வரதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நம்ம ஒரு நியூஸை பார்த்தோம் இல்லையா, விஜய் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் he is having a discussion with the legal team. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி அவருக்கு தகவல் போயிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை சொல்லி அமைச்சிருக்க வாய்ப்பு. இப்போ இன்னைக்கு நமக்கு 40 நிமிஷத்துல பேச இதெல்லாம் இதை அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. ஸோ ஏற்கனவே வந்து விஜய்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து லீகலாக என்னென்ன பண்ணுறதுக்கான ஒன்று பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ். நம்பர் 118 அவர் கேட்குற நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா மேட்ரு க்ளோஸ்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் திரு விஜய் வந்து இந்த 2ஆம் பேரா ஆஃப் திஸ் ப்ரெஸ் ரிலீஸை ஒரு கிரவுண்ட் ஃபார் அ லீகல் கான்டெஸ்ட் கொண்டு போகலாம். ஏனென்றால் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இல்லை கடந்த கால எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல்ஸ்லாம் ஆளுநர் மாளிகையில் பேரேடில் இல்லை, சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அவர்கிட்ட நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கிளைம் பண்ணி அதை பெற்றுக்கலாம், அவர் தான் ஒன்லி கிளைமெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு கிரவுண்டை தமிழக வெற்றி கழகம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆமாம், ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லீகல் ரெமெடி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் ராமிஃபிகேஷன்ஸ் இல்லையா. இப்போ நேற்று இருந்து இன்னைக்கு மறுபடியும் செகண்ட் மீட்டிங்கில் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா the government is governor will be definitely criticized இப்போ. ஏன்னா he is standing his ground. ஆமாம்,